ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் டிவிஸ் லேபார்ட்ரிஸ், எஸ்பிஐ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க அமர்ராஜா பேட்டரிஸ், பட் அந்த ரிசல்ட்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸோ அது வந்து நைட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மோரலட்டு நம்ம லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தோம். மார்க்கெட் அடிச்சிருந்தாங்க, எஃப்ஐஎஸ் வந்து விற்றுருந்தாங்க, டிஎஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. என்எஸ்சியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்எஸ்சி கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. நீங்களே ஓன் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்கிட்டு வந்து கேரண்டி ரிட்டர்ன் தரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதை நம்பாதீங்க. நீங்களே ஓன் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அவங்க அறிவுரை கூறியிருக்காங்க என்எஸ்சி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கேரண்டீடாக ரிட்டர்ன் வரும்னு சொன்னால் யாருமே நம்பாதீங்க. அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. யாரையுமே நம்பி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸில் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ இந்த டாடா மோட்டர் ஷேரும் டாடா மோட்டர் டிவிஆரும் எப்போ மர்ஜ் ஆகிறோன்னு கேட்குறீங்க. ஸோ மோரலட்டு டாடா மோட்டர்ஸ் என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டாட்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடி, ரெண்டு செப்பரேட் லிஸ்டட் என்டிடியாட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோரலட்டு லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்டேட்டில் 12 to 18 monthsல வந்து அதை நாங்கள் டிமர்ஜர் பண்ணுவோம். அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாட்டு, பர்சனல் வெஹிக்கிள் தனியாட்டு டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸில் வந்து அவங்களோட அந்த ஆர்டினரி ஏ ஷேர்னு சொல்லுவாங்க, அதாவது டிவிஆர் ஷேர் ஏ ஷேர்னு சொல்லுவாங்க, அதை வந்து டீலீஸ் பண்ணுறது எப்போன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஃபைனலாட்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஷேர் டிவிஆர் ஷேரை டீலீஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 monthsல பார்த்தீங்கன்னா டாடா மோட்டரும் டாடா மோட்டர் டிவிஆரும் மெர்ஜ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மோரலட்டு டாடா மோட்டரோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1095 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. டாடா மோட்டர் டிவிஆர் வந்து 747 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டால் எது கன்சிடர் பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. பெரிய அளவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணால் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மோரலாட்டி இப்போதைக்கு டாடா மோட்டர் ஷேரை கன்சிடர் பண்ணது பெஸ்ட்டுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேபார்ட்ரிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 430 கோடி பண்ணியிருக்காங்க. ஏரானர் பேஸில் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்ட்டரில் 538 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கோவிந்தா. ரெவன்யூ வந்து 2118 கோடி பண்ணியிருக்காங்க. 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. டிவிஸ் லேபார்ட்ரிஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2197 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 1759 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 604 கோடி. முந்தின குவார்ட்டரில் 713 கோடி. சேம் குவார்டர் லாஸ்டில் 492 கோடி. ஏரானர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. இவங்க சொல்றது ஃபாரெக்ஸ் செக்மெண்ட்ல லாஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி லாஸ்ன்னு சொல்றாங்க இந்த குவார்ட்டரில். சேம் குவார்டர் லாஸ்டில் 3 கோடி வந்து அந்த ஃபாரெக்ஸ் செக்மெண்ட்ல கெயின் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 622 கோடியா இருக்கு. 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மார்ஜின் பார்க்கும்போது 29.4% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்டில் 28.3% இருக்கு. ஓவரால் டிவிஸ் லேபார்ட்ரிஸோட ஷேர் பிரைஸ் 4973 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 85 ருபீஸ் கெயினாக இருந்துச்சு. அதாவது 1.5% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ மோரலாட்டி இது வந்து டிவிஸ் லேபார்ட்ரிஸை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏரானர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிரு, பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17,035 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்ட்டரில் 20,698 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கோவிந்தா ப்ராஃபிட். இன்ட்ரெஸ்ட் மூலமாட்டி ஏர்ன் பண்ணது 1,11,526 கோடியா இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 95,975 கோடின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் பை பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 70,401 கோடியா இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 57,041 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 41,125 கோடியா இருக்கு. 5.71% ஏரானர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.22% இருக்கு. 11 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏரானர் பேஸ்ல கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆப்ரேஷனில் 3.35% இருக்கு. அதுவும் 12 பேசிஸ் பாயிண்ட் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முந்தின சேம் குவார்டர் லாஸ்டில் 3.47% இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அது வந்து பார்த்தீங்கன்னா 26,449 கோடியா இருக்கு. 4.55% ஏரானர் பேஸில் மேலே போயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் வந்து 15.39% மேலே போயிருக்கு. 38,12,087 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட் வந்து 8.18% க்ரோத் அனுப்பிச்சிருக்கு ஏரானர் பேஸில். 49,01,726 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் காஸ்ட் 16 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.48% சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 0.32% இருந்திருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 14 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக 0.57% இருக்கு இந்த குவார்ட்டரில். சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல அது வந்து 0.71% இருக்கு. பிசிஆர் பார்த்தீங்கன்னா 41 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 74.41% இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 74.82% இருக்கு. மோர் ஆர் இது வந்து
எஸ்பிஐ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு இப்போதைக்கு இந்த ஷேரில் என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் இப்போ வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கல. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ மோர் அரட் இப்போதைக்கு எஸ்பிஐலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 25,000 கோடி பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோர் அரட்டு. இது வந்து எஸ்பிஐ பேங்க்கில் வந்த ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் ஜேகே டயர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 37.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 211 கோடியாக இருக்குது. ரெவன்யூ வந்து 3,639 கோடி பண்ணியிருக்காங்க, 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 500 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 9.3% கீழே விழுந்திருக்கு. மார்ஜின் 13.7% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அது வந்து 12.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 1% லாஸ்ட் மார்க்கெட்டில் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த ஷேர் வந்து 60% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஜேகே டயர். ஸோ இது வந்து ஜேகே டயர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மெத்தனால் ஃபயர் கேஸ் டர்பைனை வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்க, அதாவது என்டிபிசிக்கு வந்து கேரளாவில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு கம்பைன்ட் சைக்கிள் பவர் பிளான்ட் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெல் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மெத்தனால் ஃபயரிங் கேஸ் டர்பைன் அதை வந்து 350 மெகாவாட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அங்கே ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் என்டிபிசியோட அந்த கம்பைன்ட் சைக்கிள் பவர் பிளான்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டர்பைன் செட் பண்ணுறது இந்தியாவிலே இதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நோட்டபிளி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காயம்குளமில் வந்து இந்த கம்பைன்ட் சைக்கிள் பவர் பிளான்ட்டில் வந்து 2 கேஸ் டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பெல் தான் பண்ணியிருக்காங்க. 115 மெகாவாட்டு ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் டர்பைன், இன்னொன்று வந்து 120 மெகாவாட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டர்ங்னி பேசிஸில் வந்து 1998 to 1999 அந்த ரேஞ்சில் செட்டப் பண்ணியிருக்காங்க. மோரல் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆக்சுவலாக பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து 301 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலாக பிரபுதாஸ் லீலாதர் வந்து இதுக்கு டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க. 260 ரூபா கிட்ட அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஒரு அடி இப்போதைக்கு இந்த பெல் கம்பெனியில் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து அப்டேட். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் சிமெண்ட்ஸில் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ மோர் ஒரு 23% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸில் இன்வெஸ்டராக இருந்த ராதாகிருஷ்ணன் தமானி அவுட் வந்து அக்யூர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 32.72% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஜூலையில் அக்யூர் பண்ணாங்க. மோர் இப்போ அவங்க கைவசம் 55.49% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ 50% மேலே வந்தாலே அவங்க ப்ரொமோட்டராக மாறிடுவாங்க. ஸோ மோர் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்சஸ் வரும், அதனால அவங்க வந்து ஓப்பன் ஆஃபர் வரணும். ஸோ மோர் இப்போ அவங்க ஓப்பன் ஆஃபர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர் 19 ஓப்பன் ஆஃபர் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 3 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அல்ட்ராடெக் வந்து 26% வந்து வாங்குறாங்க. 8,5,73,273 ஷேர் அவங்க வாங்குறாங்க. 390 ரூபா ஒரு ஷேருக்கு வச்சு வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இஷ்யூ பண்ணது, அதாவது இது வந்து செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. மோரலாட் இது வந்து அல்ட்ராடெக் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓப்பன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 வராங்க, அக்டோபர் 3 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் வந்து அப்டேட். என்டிபிசி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் அவங்களோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஸோ ராஜஸ்தானில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு தான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அவங்க அமைச்சிருக்க நேம் வந்து அணுசக்தி வித்யுத் நிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆக்சுவலாக அது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மஹி பன்ஸ்வாரா நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் அமைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 2 to 4 மந்த்ல வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 2.8 ஜிகாவாட்னு சொல்லியிருக்காங்க. 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி என்டிபிசி ஒரு சப்ளிமெண்டரி ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் பண்ணியிருந்தாங்க அந்த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட. மஹி பன்ஸ்வாரா ப்ராஜெக்ட் சம்பந்தமாட்டு இன்னொரு நியூக்ளியர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா சுட்கா, மத்திய பிரதேசில் சுட்கா அப்படிங்கிற இடத்துல 1.4 ஜிகாவாட் வேல்யூவில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோரலாட்டி இது என்டிபிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. இந்த பட்ஜெட்லேயே பாரத் சுமல் ரியாக்டர் அப்படிங்கிற இதில் தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்லாம். ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 60 ஜிகாவாட் கிரீன் எனர்ஜி கெப்பாசிட்டி 2032 அட்டைன் பண்ணணும். நம்மளோட நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் என்னதான் இருக்குன்னா 19.7 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து 2032 அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தமாட்டு இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாட்டோ கொலாபரேஷன் மூலமாட்டோ நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் கூட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு இன்னும் சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டை வந்து எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், குஜராத் இந்த ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பவரை வந்து விரிவாக்கம் பண்ணதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்டிபிசி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ மோர் ஒரு என்டிபிசியில் இப்போதே வெயிட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா சுகரில் வந்து அப்டேட். அவங்க பார்த்தீங்கன்னா 166 கோடி நெட் லாஸ் இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 138 கோடி நெட் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3033 கோடியா இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 2284 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா வந்து 9.5% கீழே விழுந்திருக்கு. 63 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல வந்து 70.6 கோடியா இருந்திருக்கு. அடுத்தவங்க சொல்லியிருக்கிறது எபிட்டா மார்ஜின் 2.1% இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 3.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலட்டா அவங்களோட டோட்டல் டொமஸ்டிக் சுகர் சேல்ஸ் வால்யூம் வந்து 24% மேலே போயிருக்கு. 1,65,764 டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் அவங்களோட ரிஃபைனரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4,04,000 டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே ப்ரீவியஸ் இயரில் 3,13,000 டன்ஸாக இருந்திருக்கு. இது 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிஃபைனரி சேல்ஸ். டோட்டல் டொமஸ்டிக் சுகர் சேல்ஸ் வந்து வால்யூம் வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஸ்ரீ ரேணுகா சுகர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரிஸ் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அமர்ராஜா இன்ஃப்ரா கம்பெனியில் ஒரு அப்டேட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அமர்ராஜா கம்பெனிஸில் இன்னொரு பாட்டு. ஸோ இவங்க வந்து NTPC கிட்ட இருந்து ஒரு 90 மெகாவாட் உள்ள ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க NTPC கிட்ட இருந்து. ஸோ அதோட வேல்யூ வந்து $2 பில்லியன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ராஜஸ்தானில் பேரன் டிஸ்ட்ரிக்ட்ல அண்டா அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் PV ப்ராஜெக்ட் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து 437 ஏக்கர் சோலார் பவர் ப்ராஜெக்ட். இது மூலம் மட்டும் 213 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரீன் எனர்ஜி பெர் ஆனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஆண்டால அமைக்கிறாங்க. இது வந்து அமர்ராஜா இன்ஃப்ரா அமைக்கிறாங்க. ஆர்டர் வின் பண்ணது NTPC கிட்ட வந்து. மோரலட் இது பார்த்தீங்கன்னா அமர்ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாட்டி இந்தியாவில் வந்து அப்டேட். லாட்டி இந்தியானா ஒன்றும் இல்லை, ஒரு விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாட்டி சாக்கோபாய் அந்த பிஸ்கட்ஸ் நெக்ஸ்ட் வந்து முட்டாய் சம்பந்தமான கம்பெனிஸ் தான். லாட்டி இந்தியாவும் ஹேமரும் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மெர்ஜ் பண்ணுறாங்க. 6,000 கோடி சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த மெர்ஜர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் 6 இயர்ஸில் வந்து இந்த 6,000 கோடி சேல்ஸ் மார்க் வந்து அச்சீவ் பண்ணணும் ஆனுவல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாட்டி இந்தியாவும் ஹேமரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த வருஷத்தில், அதாவது இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் வந்து மேபி இதை மெர்ஜரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இல்லாட்டா நெக்ஸ்ட் இயர் ஏழியில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாட்டி இந்தியாவும் இவங்க ஹேமரும் கொடுத்த அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.